What do you understand by the concept of freedom of speech and expression? Does it covers hate speech also? Why do films in India stands on a slight different plane from other forms of expression? So 2014ஓட பாலிட்டி பிஒய்க்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் ரிலேட்டடாக. ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து 3 பார்ட்டாக அவங்களே பிரித்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷனில் ஹேட் ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா இருக்கா, அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. ஹேட் ஸ்பீச் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இது செகண்ட் பார்ட்டு. Why do films in India stand on a slight different plane from the other forms of expression? ஸோ இந்தியன் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்களுக்கு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலாக ஒருத்தர் பேசுகிறதுக்கும் படத்தில் ஒருத்தர் ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஷின்லேயே சொல்லிட்டாங்க. ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு நம்மக்கிட்ட வந்து டாஸ்க் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் புதுசாக எதையுமே நம்மளோட வியூவெல்லாம் எங்கேயுமே சொல்ல போகிறதில்ல. ஆல்ரெடி கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்குது, ஹேட் ஸ்பீச்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹேட் ஸ்பீச்சிலேருந்து கொஞ்சம் விலகி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங் நம்ம கான்ஸ்டிடியூஷனல் வைஸாகவே இன்ட்ரொடக்ஷன் வந்து எடுத்துக்கிறோம். த கான்செப்ட் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ரெஃபர்ஸ் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் ஆர்டிகல் 19. That is right of individual to express their thoughts, opinion, ideas without undue interference from the government or other authorities. ரொம்ப சிம்பிளான இன்ட்ரொடக்ஷன். நம்ம ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 19 மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆர்டிகல் 19 வந்து என்ன சொல்லுது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷனை பற்றி தான் சொல்லுது. ஸோ அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னா ரைட் ஆஃப் இண்டிவிஜுவல், ஒரு இண்டிவிஜுவலோட எக்ஸ்ப்ரெஷன் எதோட எக்ஸ்ப்ரெஷன், அவரோட தாட்ஸ், அவரோட ஒப்பீனியன், அவரோட ஐடியா. ஸோ இது எல்லாத்தோட எக்ஸ்ப்ரெஷன். அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அன்டியூ இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆர் அதர் அத்தாரிட்டிஸ், யாரையுமே, கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, ஒருத்தரோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஒப்பீனியன், தாட்ஸ், ஐடியாஸ் இது எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டும் சரி இண்டிவிஜுவலும் சரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்ட்ரொடக்ஷன். ஸோ இதுதான் வந்து இன்ட்ரொடக்ஷன் பார்ட். சரி, நம்ம இப்போது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்னா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் லிட்ரலி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஆன்சர் ரைட்டிங் ஃபார்மேட்டில். Article 19 Clause 1 brings this into the force with reasonable restriction imposed by Article 19 Clause 2. Article 19 Clause 1ல நமக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கும். ஸோ 19 Clause 2ல என்ன சொல்லியிருப்போம், ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருப்போம். ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்போம், கொடுத்துருப்போம். நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எது வேணாலும் பேசிட முடியாது. அதில் என்ன டைப் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அதாவது அடுத்த இண்டிவிஜுவலை வந்து பார்த்தீங்கன்னாலோ அஃபெக்ட் பண்ணுற மாதிரியோ, இல்லை வந்து பார்த்தோன்னா நேஷனல் இன்டெகிரிட்டியை குலைக்கிற மாதிரியோ, இல்லை பீஸை வந்து ரிவோக் பண்ணுற மாதிரியோ எந்த விதமான ஸ்பீச்சஸும் இருக்கக்கூடாதுங்கிறத கிளாஸ் 2ல் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ சம் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கிளாஸ் 2ல் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். அதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஜஸ்ட் ஆர்டிக்கலை மட்டும் மென்ஷன் பண்ணிடணும். சின்ஸ் த டைம் ஆஃப் சாக்ரட்டிஸ் ஸ்பீச்சஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ நேச்சுரல் ரைட். So also speech is a tool of expression of highest level. ஆக்சுவலாக சாக்ரட்டிஸ் பீரியட்லேயே அவர் என்ன சொல்லியிருப்பார்னா ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ரைட்டு அப்படின்றது மாதிரி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லை, அது வந்து ஒருத்தர் கிடைச்ச நேச்சுரல் ரைட் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜு இமானுவேல் விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. ஸோ இந்த கேஸ் 1986 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் என்ன Biju Emmanuel vs. State of Kerala case says about right to express opinion of individual, also interprets Article 19 Clause 1 as right to remain silent, also fundamental rights. ஸோ இதை எதுக்காக மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு
ஆர்டிகல் 19 நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் தாட்ஸ் எந்த அளவு ஃபண்டமெண்டல் ரைட்டோ, ஸ்பீச் ஃப்ரீடம் டு ஸ்பீக் வந்து எந்த அளவு வந்து, அதாவது நமக்கு பேச்சுரிமை வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவு ஃபண்டமெண்டல் ரைட்டோ, அதே மாதிரி நான் சைலண்ட்டாக இருக்கிறது, ரிமைன் சைலண்ட், நான் வந்து பேசாமல் இருக்கிறது என்னோட ரைட் தான், ஃபண்டமெண்டல் ரைட் தான். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, ஃப்ரீடம் டு ரிமைன் சைலண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட் தான் அப்படிங்கிறத இன்டர்பிரட் பண்ணுறாங்க கோர்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் ஆந்தம் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எதுக்காக அப்படின்னா, நேஷ்னல் ஆந்தம் பாடாமல் ஒரு சில பேர் சைலண்ட்டாக இருப்பாங்க, அது ரிலேட்டடாக கேஸ் வந்திருக்கும். ஸோ ரிமைன் சைலண்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட், அதனால் அதிலெல்லாம் எதுவும் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி கேஸ் முடிச்சிருப்பாங்க. அதுதான் பிஜு இமானுவேல் விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. நாம் வந்து எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் வந்து சொல்லிடணும் அவ்வளோதான். இந்த கேஸ் அப்படின்னாலே அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் விசஸ் அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் is about right to information is must for a proper speech and expression. That freedom of individual is to exchange in discussion and debates about government policies and politics. ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஸோ ஆக்சுவலாக அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷனே ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சேர்த்திருப்பாங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷனே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சேர்த்திருப்பாங்க. அது வந்து எதோட லிங்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது ரைட் டு இன்ஃபர்மேஷன், எனக்கு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் என்னோட ரைட் டு ஸ்பீச்சை வந்து நான் ப்ராப்பராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். அப்போது ப்ராப்பர் ரைட் டு ஸ்பீச்சை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வேணும்? இன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் டு இன்ஃபர்மேஷனை ஃபண்டமெண்டல் ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்பிரேட் எங்கே பண்ணியிருப்பாங்கன்னா, அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மீடியா ரைட்ஸ். ஸோ மீடியா இஸ் அ ஃப்ரீடம். Media freedom is one of the important thing that journalists and media organization have the freedom to report news, investigate and disseminate information. ஸோ இது செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். ஜஸ்ட் மீடியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷனை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ சிட்டிசன்ஸ் ஹவ் அ ரைட் டு கிரிட்டிசைஸ் த ஆக்ஷன், டெசிஷன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் லீடர், பார்ட்டிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இது நமக்கு நார்மலாக தெரிஞ்ச ரைட்ஸ் தான். இதுவுமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. என்னது, ஒரு சிட்டிசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய டெசிஷனை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் லீடரை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது. இன்ஸ்டிடியூஷனை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது. இண்டிவிஜுவல் கேன் பீஸ்ஃபுல்லி assemble and engage in protest, demonstration and rallies to express their political views, advocate social changes and seek readdressals of grievances. ஸோ இதுவுமே ஆர்டிகல் 19 தான். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆர்டிகல் 19 கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனில் வந்து ரைட் டு ஃபார்ம் அசம்பிளி அண்ட் ஆல்சோ நம்ம வந்து அசம்பிளி ஃபார்ம் பண்ணலாம். அசம்பிளின்னா என்னது, நம்ம வந்து கூட்டத்தை கூட்டலாம். ஸோ கூட்டத்தை கூட்டி நம்ம என்ன பண்ணலாம், ப்ரொட்டஸ்ட். ஏதாவது ஒரு விஷயம் வந்து இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்டை பாதிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நான் வந்து கூட்டத்தை கூட்டி நான் என்ன பண்ணலாம், மீன்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்டை பாதிக்கிற மாதிரி கூட இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு நீடு தேவையாக இருக்குது. இப்போ சொசைட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சோஷியலில் ஏதாவது இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, சொசைட்டியில் ஏதாவது இஷ்யூ போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது இன்றைக்கி நியூஸில் கூட வந்து மீன்ஸ் லிக்கர் கேஸ், ஆல்கஹால் கள்ளச்சாராயம் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறந்து போனாங்க. இப்போது அது வந்து சோஷியல் இஷ்யூ தான். ஸோ அதுக்கு அகைன்ஸ்டாக நான் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்குண்டான ரைட்ஸ் வந்து எனக்கு இருக்குது. ஸோ ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது நான் கூட்டத்தை சேர்த்தியுமே ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம். அதுதான் வந்து, ஆனால் பீஸ்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ அதுதான் அசம்பிளி. கூட்டத்தை கூட்டலாம், ப்ரொட்டஸ்ட்டில் என்கேஜ் பண்ணலாம், டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கள்ளச்சாராயத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். ரேலிஸ், அது விழிப்புணர்வு ஏற்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கூட்டத்தை கூட்டியுமே நான் பேசலாம். அதே மாதிரி வந்து நான் வந்து ரேலினா இப்போ ரோட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடியை பிடிச்சிட்டு போவாங்க இல்லைங்களா, ஸோ அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோன்ட்டு அந்த மாதிரியும் நான் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எதுக்காக நான் பண்ணுறேன், டு எக்ஸ்பிரஸ் தேர் பொலிட்டிக்கல் வியூஸ், அட்வொகேட் த சோஷியல் சேஞ்சஸ். என்னோட பொலிட்டிக்கல் வியூவை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறேன். அதே மாதிரி சோஷியல் சேஞ்சஸ், இப்போ பாருங்கள் நான் சொன்னதே தான் எக்ஸாம்பிள். கள்ளச்சாராயம் ஒழிப்பு அப்படிங்கிறத வந்து நான் என்ன பண்ணுறேன், மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துறேன். அண்ட் ஆல்சோ சீக் ரீஅட்ரஸல் ஃபார் கிரீவன்சஸ். அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் வந்து என்ன பண்ணணும், ஏதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது
பண்ணுறதையுமே கவர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னுமே நான் அதையுமே என்ன பண்ணலாம், என்னோடய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனில் ஆட் பண்ணிடலாம். பீப்புள் ஹாவ் ரைட் டு அக்சஸ் த ரிலையபிள் அண்ட் அன்பயாஸ்ட் இன்ஃபர்மேஷன். அதுதான் சொன்னேன், ரைட் டு இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்சோ ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ எனக்கு வந்து அன்பயாஸ்டு ரிலையபிள் இன்ஃபர்மேஷன். ஸோ அதுதான் நியூஸ் சேனல் வந்து என்ன கொடுக்கணும், நியூஸ் சேனலோட பேசிக் எத்திக்ஸ் என்ன, அவங்க வந்து அன்பயாஸ்டாக இருக்கணும், ரிலையபிள் இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்கணும். இதை வந்து மீடியாவோடையே நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷனை என்ஃபசிஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை கொண்டு வரோம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்பயாஸ்ட் இன்ஃபர்மேஷன் அவனுக்கு எப்போ கிடைக்கும், இன்க்ளூடிங் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், பாலிசிஸ், ஆர்டிஐ. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக கொண்டு வந்தது வந்து ஃபண்டமெண்டல் ரைட் தானே, நமக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம வந்து நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும், கவர்மெண்ட் ஏதாவது ஒரு பாலிசியை பற்றி நமக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம ரைட் இன்ஃபர்மேஷனில் போய் நம்ம அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணோம்னா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் டெசிஷன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் என்கரேஜஸ் the activity of citizen engagement in political process. கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் கிடைக்கும் போது ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஓட்டிங். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் ஆஃப் ஆஃபீஸ், ஏதாவது ஒரு கட்சி ஆஃபீஸ் ரன் பண்ணுறேன், என்னோடய வியூக்கு ஏற்ற மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டி, எனக்கு என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டி பிடிச்சிருக்கோ நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கம்யூனிட்டி அஃபேர்ஸுங்கிறது எல்லாருமே மீன்ஸ் ஏதோ ஒரு கம்யூனிட்டி குரூப்பாக சேர்ந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து செஞ்சுக்கிறது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 19 வந்து இன்க்ளூட் ஆகுது. த ரைட் டு எக்ஸ்பிரஸ் பொலிட்டிக்கல் வியூ இன்க்ளூட்ஸ் த ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் அன்டியூ சென்சார்ஷிப். அதுதான் இங்கே இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். அதாவது கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை பேசக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, அதாவது வித்தவுட் நம்ம கிளாஸ் 2ல் 19 கிளாஸ் 2ல் கொடுத்துருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷனை தவிர வேறு எதுலேயுமே வந்து என்ன பண்ணக்கூடாது, கவர்மெண்ட்டோ இல்லை எந்த ஒரு இண்டிவிஜுவல் அத்தாரிட்டியோ நம்மளை வந்து என்ன பண்ண முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. Political opinion can also be expressed through the artistic and creative medium. ஸோ இதுதான் என்னது, ஃபிலிம் மூலயமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவை நம்மளோட பொலிட்டிக்கல் வியூவை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, க்ரியேட்டிவ் மீடியம். ஸோ லிட்ரேச்சர், மியூசிக், ஆர்ட், ஃபிலிம், இது மூலயமா வந்து என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் தான் இதோட ஃபார்ம்ஸ் எல்லாமே. ஸ்காலர்ஸ், ரிசர்ச்சர்ஸ், எஜுகேஷன் ரைட் டு பர்சீவ் த கிரிட்டிக்கல் என்கொயரி, எக்ஸ்பிரஸ் தயர் அகாடமிக் ஒப்பீனியன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ, நமக்கு என்ன தேவையோ அதுதான் நாம் படிக்கிறோம். சரிங்களா? அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 19 தான் கூட அது இன்க்ளூட் ஆகுது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுவரையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ இதுவரையும் நம்ம என்ன பார்த்தோம், எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிகல் 19 வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் ஆஃப் தாட்ஸு. ஸோ அதில் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. சாக்ரட்டிஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா நேச்சுரல் ரைட்டுன்னு சொல்லியிருப்பார், ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை ஹையஸ்ட் லெவல்னு சொல்லியிருப்பார். பிஜு இமானுவேல் ஸ்டேட் ஆஃப் கேரளா கேஸு, அதுக்கடுத்து வந்து டெமோக்ராட்டிக் அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்லையுமே ரைட் டு இன்ஃபர்மேஷனை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் மீடியாவோட ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கடுத்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டெசிஷன் மேக்கிங்கில் மீன்ஸ் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிசன் வந்து எந்தளவு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியுமே இந்த ஃப்ரீடம் ஆஃப் ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனில் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கடுத்து இண்டிவிஜுவலாக அதாவது நம்ம வந்து ரைட் டு ஸ்பீச்சுக்கு அடுத்து ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன், ரைட் டு மூவ், ரைட் டு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரேலிஸ்னால் நம்ம வந்து மூவ் பண்ணுறோம், நமக்கு வந்து எந்த பார்ட் ஆஃப் இந்தியாவில் எந்த பார்ட்டில் வேணாலும் நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் மூவ் பண்ணலாம். அதுவுமே ஆர்டிகல் 19 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சிட்ட அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆர்டிகல் 19 நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது ஒன்றுமே கிடையாது. என்னது, ஆர்டிகல் 19 இருக்கிற எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே நான் வந்து கொஞ்சம் ஒன்றா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் சொல்லியிருப்பேன், செகண்ட் வந்து ரைட் டு ஃபார்ம் அசம்பிளி சொல்லியிருப்பேன், தேர்டு வந்து ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன் சொல்லியிருப்பேன், ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா மூவ் அரவுண்ட் த கண்ட்ரி, அதர் ரேலிஸ், நம்ம வந்து எந்த பார்ட் ஆஃப் த இந்தியாவுக்கு வேணாலும் போகலாம் அதை தான் வந்து சொல்லியிருப்பேன். அதுக்கடுத்து வந்து எந்த பார்ட்டில் வேணாலும் செட்டில் ஆகலாம், அது வந்து இதில் எங்கேயும் எக்ஸ்பிரஸ் பண்ண கிடையாது. அதுக்கடுத்து என்ன ப்ரொஃபஷன், என்ன பிஸ்னஸ், அதுதான் வந்து என்னது ஃபைனலாக. ஸோ அந்த மீடியாவோட எக்ஸ்பிரஷன் அது எல்லாமே சொல்லிவிட்டு கடைசியாக வந்து அந்த ஸ்காலர்ஸ், ரிசர்ச்சர்ஸ், எஜுகேட்டர்ஸ் அவர் ரைட் டு பர்சீவ் த கிரிட்டிக்கல் என்கொயரி. ஸோ இதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் ஆர் எனி ஆக்குபேஷன். ஸோ அது மீன்ஸ் அது சிமிலரான ஒரு பேராகிராஃப் தான் இது. ஓகேங்களா? சரி. ஸோ இப்போது இது எல்லாமே ரைட் டு ஸ்பீச்னால் என்னென்னு எக்ஸ்பிரஸ் பண்ணியாச்சு.
ஆனால் கொஷின் செகண்ட், இது ஃபஸ்ட்டு பார்ட்டை மட்டும் தான் நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் பார்ட் என்னது? த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் டஸ் நாட் என்கம்பஸ் த ஹேட் ஸ்பீச். ஹேட் ஸ்பீச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஹேட் ஸ்பீச்சை வந்து என்ன பண்ணிடக்கூடாது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சில் சேர்த்திடக்கூடாது. அப்போது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஹேட் ஸ்பீச்னால் நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணுமா? ஆர்டிகல் 67th report of Law Commission of India provides a definition of hate speech. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஹேட் ஸ்பீச்சுக்கு எங்கேயுமே டிஃபைன் பண்ண கிடையாது. ஆனால் 267th ரிப்போர்ட் ஆஃப் லா கமிஷன் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஹேட் ஸ்பீச்சுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்னென்னா, as an act of encouraging or provoking hatred primarily directed towards a specific group of individual based on characteristics such as race, gender, ethnicity, sexual orientation, religious belief and similar factors. அதாவது ஹேட் ஸ்பீச்னா ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப்க்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ரேஸ் சம்மந்தப்பட்டோ, அவங்களோட ஜெண்டர் சம்மந்தப்பட்டோ, அவங்களுடைய எத்தினிசிட்டி சம்மந்தப்பட்டோ, அதாவது அதை பற்றின தப்பான ஒரு விஷயமோ இல்லை, அது ஹேட் ஸ்பீச்னால் என்ன சொல்லுவோம், வெறுப்புணர்வு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வெறுக்கிற மாதிரி, இது எல்லாமே வந்து நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்ல விரும்பலை. ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்த எலெக்ஷன் கேம்பெயினில் நம்ம பார்த்துருப்போம், ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை வந்து அகெயின்ஸ்டாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரிலீஜியஸ் கம்யூனிட்டி அகெயின்ஸ்டாக என்ன பண்ணுவாங்க, கேம்பெயின் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி பண்ணால் அதுக்கு பேர் தான் ஹேட் ஸ்பீச். ஓகேங்களா? ஓகே, ஸோ அதுதான் ஹேட் ஸ்பீச். ஸோ அப்படி ஹேட் ஸ்பீச் பண்ணால் என்னெல்லாம் லீகல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக லீகல் ப்ரொவிஷன்ஸ் வந்து தெர் இஸ் நோ லீகல் டெஃபினிஷன். அந்த லா கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட் தான் இருக்குது. லீகல் டெஃபினிஷன் எதுவுமே கிடையாது ஹேட் ஸ்பீச்சுக்கு. சுப்ரீம் கோர்ட் இன் பலாய் சங்கத்தன் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் ஸ்டேட்ஸ் தட் த எஃபர்ட் டு மார்ஜினலைஸ் ஆன் அ பேசிஸ் ஆஃப் மெம்பர்ஷிப் ஆஃப் பர்டிகுலர் குரூப். ஏதாவது ஒரு குரூப்பை வந்து பார்த்தீங்க, ஒரு பர்டிகுலர் குரூப்பை டார்கெட் பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஓரங்கட்டுறது, மார்ஜினலைஸ் பண்ணுறது, அது அப்படி பண்ணால் அது வந்து ஹேட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 19 Clause 1 puts reasonable restriction based on security of the state, friend relationship with foreign states, public order, decency or morality, relations of contempt of court, defamation of incitement to an office. ஸோ இன்சென்மெண்ட் டு அன் ஆஃபீஸ். ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னா ஆர்டிகல் 19 Clause 1 என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. என்ன தான் கொடுத்துருந்தாலே அதில் ஒரு சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் எந்த மாதிரி இருக்கலாம்னா, நம்ம எதை எகென்ஸ்டாக பேசக்கூடாது, செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட்டுக்கு அகென்ஸ்டாக பேசக்கூடாது, நம்ம எந்தெந்த கண்ட்ரியோட ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கவங்களோ அந்த கண்ட்ரிக்கு அகென்ஸ்டாக நம்ம வந்து பற்றி பேசக்கூடாது. இப்போ வந்து நம்ம யூஎஸ்ஏவோட ஏதோ ஒரு டீல் சைன் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க யூஎஸ்ஏவும் இந்தியாவும் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் தான். ஸோ அப்போது யூஎஸ்ஏ பற்றின ஹேட் ரேட்டாக நம்ம வந்து பேசக்கூடாது. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு டீசன்சி, மொராலிட்டி, பப்ளிக் ஆர்டர், அதாவது பப்ளிக் பீஸை வந்து நிலை குலைக்கிற மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து அடுத்த கோட் செக்ஷன் ஐபிசி செக்ஷன் 153A. ஸோ அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இஃப் இட் இஸ் யூஸ்ட், அதாவது இப்போ நீங்கள் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த செக்ஷன் யூஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ப்ரமோட் கம்யூனியல் டிஸ்ஹார்மனி ஆர் அ ஃபீலிங் ஆஃப் ஹேட் பிட்வீன் அ ரிலீஜியஸ் குரூப். சிமிலர்லி ஐபிசி 153B, ஐபிசி 259A, 298 டீல்ஸ் வித் த ஹேட் ரேட் ஸ்பீச். அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே மென்ஷன் பண்ண கிடையாது. ஆனால் ஐபிசி இந்தியன் பீனல் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 153A, 153B, 295, 298 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது டிஸ்ஹார்மனி ஆர்எல்ஸ் ஹேட் ஸ்பீச், ஒரு ரிலீஜனுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு குரூப்புக்கு அகெயின்ஸ்டாவோ ஏதாவது அப்படி பேசினா இந்த கேஸில் தான் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிகே விஸ்வநாத் கமிட்டி வந்து ஐபிசி 153Cயுமே வந்து பார்த்திங்கன்னா அஸ் அன் இன்சிட்மெண்ட் டு ஹேட்ரேட், அதாவது இதையுமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஹேட்ரேட்லேருந்து சேர்த்து சொல்லியிருப்பார். பட் ஐபிசி 153C வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. ஆக்சுவலாக 153C என்னென்னா, இப்போ நான் வந்து பேசியிருப்பேன், இன்சிட்மெண்ட் டு ஹேட்ரேட்னா ஒன்றும் கிடையாது. நான் வந்து சாதாரணமாக ஒரு விஷயம் பேசுவேன், ஆனால் அதை வந்து
ஒரு குரூப்பை வந்து இன்டெரக்டாக அட்டாக் பண்ணுவேன், ப்ரோவோக் பண்ணுவேன். டைரெக்டாக ப்ரோவோக் பண்ணாமல் இன்டெரக்டாக ப்ரோவோக் பண்ணுறது. இப்போது அப்படி இன்டெரக்டாக ப்ரோவோக் பண்ணாங்க அப்படின்னா அதுவுமே வந்து ஹேட் ஸ்பீச்சில் சேர்த்தணும். அப்படி இன்டெரக்டாக ப்ரோவோக் பண்ணால் IPC 153C தான், ஆனால் அது வந்து ஹேட் ஸ்பீச்சில் கிடையாது. அது வந்து ஹேட் ஸ்பீச்சில் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு TK விஸ்வநாத் கமிட்டி வந்து என்ன பண்ணியிருப்பார், ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க. ஸோ என்னது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் அ பார்ட்டிசிபேஷன் இன் எலெக்ஷன் இஃப் அண்ட் கேண்டிடேட் என்கேஜஸ் இன் இம்ப்ராப்பர் ஆர் அன்லாஃபுல் யூஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இது வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணும்போது, கேம்பெயின் பண்ணும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா அதான் ஹேட் ஸ்பீச், இம்ப்ராப்பர் ஆர் அன்லாஃபுல் யூஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து தப்பாவோ இல்லை அன்லாஃபுல்லாவோ யூஸ் பண்ணால் அவர் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவாங்க. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆக்ட் 1951 செக்ஷன் 123 3A and 125 bars the promotion of anonymity of grounds of race, religion, community, caste, languages in reference of election. அதே தான், ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியோ ரேஸோ இல்லை ஒரு கேஸ்டையோ அகெயின்ஸ்டாக பேசினா அதை வந்து கரப்ட் ஆஃப் எலக்டோரல் ப்ராக்டிஸு கீழே வந்து அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட் ஆக்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா பெனால்ட்டிஸ் இம்போஸ் பண்ணுறது. ஏதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அன்டச்சபிலிட்டியை ப்ரமோட் பண்ணுற மாதிரி, என்கரேஜ் பண்ணுற மாதிரி எங்கேயாவது பேசினாலோ இல்லை எழுதியிருந்தாலோ இல்லை சைன் லாங்குவேஜில் காட்டினாலோ விசிபிள் ரெப்ரசன்டேஷனில் காட்டினாலோ அவர் எனி அதர் மீன்ஸில் காட்டினாலும் அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெனால்ட்டிஸ் இம்போஸ் பண்ணுறது. அதுதான் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955. ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955 இம்போசஸ் பெனால்ட்டி ஃபார் ப்ரமோட்டிங் அண்ட் என்கரேஜிங் அன்டச்சபிலிட்டி த்ரூ ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் சைன் லாங்குவேஜஸ், விசிபிள் ரெப்ரசன்டேஷன் ஆர் எனி அதர் மீன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணாலுமே இந்த ஆக்ட் மூலிமா பெனால்ட்டி இம்போஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேட் ஸ்பீச் காசஸ், இதுதான் கன்க்ளூஷன். ஸோ நம்ம எப்படி கன்க்ளூட் பண்ணுறோம், கண்டிப்பாக ஹேட் ஸ்பீச் வந்து டேமேஜை க்ரியேட் பண்ணுது, இன்டர்னல் செக்யூரிட்டியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ லைக் இன்சிடென்ட்ஸ் லைக் முசஃபராபாத் ரியோட்ஸ் இதெல்லாமே வந்து ஹேட் ஸ்பீச்னால கிரியேட் பண்ணது தான். திஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் பொலிட்டிக்கல் கெயின்ஸ் ஆஃப் ஓட் பேங்க், இது ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணது தான். யூஸ் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். இப்போ ஒரு கம்யூனிட்டி மேலே வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் கம்யூனிட்டி டார்கெட் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்கள வந்து ஈஸியாக என்ன பண்ணுவாங்க, டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ரெக்ரூட் பண்ணிவிடுவாங்க, ஈஸியாக மேனிபுலேட் பண்ணி ரெக்ரூட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன் விச் காசஸ் டெல்லி ரியோட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஸோ மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன் ரெண்டுமே தான் டெல்லி ரியோட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ரீசன். தீஸ் ஆர் த எபவ் மென்ஷன்ட் இஷ்யூ ஷுட் பி டேக்கிள்டு. ஸோ நம்ம இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு மீன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேட் ஸ்பீச்னால க்ரியேட் ஆன இஷ்யூஸ். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கணும், டேக்கிள் பண்ணணும். ஸோ தேர்ட் பார்ட்டுக்கு வரும். தேர்ட் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிலிம் ஸ்டாண்ட் இன் இந்தியா ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் பிளேன் ஃப்ரம் த அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன். மூவிஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கும். ஃபிலிம் இஸ் அ கம்பைன்டு விஷுவல், ஆடியோ, ஸ்டோரி டெல்லிங், பர்ஃபார்மன்ஸ் டு கிரியேட் பவர்ஃபுல் அண்ட் இம்மென்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த ஆடியன்ஸ். இது வந்து டெஃபினிஷன் முடிஞ்சது. ஃபிலிம் இஸ் சிக்னிஃபிகண்ட் ரீச், இங்கே பாருங்கள், சிக்னிஃபிகண்ட் ரீச் தட் இன்ஃப்ளூயன்ஸ் த இந்தியன் சொசைட்டி, ஆஃபன் ஷேப்பிங் பப்ளிக் ஒப்பீனியன் அண்ட் கான்ட்ரிபியூட்டிங் டு த சொசைட்டல் டிஸ்கோர்ஸ். The Indian film industry holds immense cultural significance and enjoys massive following, making film a central aspect of Indian popular culture. சிம்பிளாக நம்ம மூவி எல்லாம் நிறைய நம்மளோட மூவி என்னது, நம்மளோட கல்ச்சரோட எக்ஸ்ப்ரெஷன், அதுதான் வந்து சொல்ல வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி மூலிமா நம்ம நேஷனல் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறோம். சொசைட்டியோட மிரராக வந்து மூவிஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஃபிலிம்ஸ் சர்வ் அஸ் அ ப்ராமினன்ட் மீடியம் ஃபார் அட்ரஸிங் த சோஷியல், கல்ச்சுரல், பொலிட்டிக்கல் இஷ்யூஸ். ஸோ நம்ம நிறைய மூவிஸ் இருக்குது அவேர்னஸை க்ரியேட் பண்ணுற மூவிஸ், சோஷியல் இஷ்யூஸை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பேசுகிற மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூவிஸ் இருக்குது. ஸோ அலவிங் த மீனிங்ஃபுல் கமெண்ட்ரி அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் டைவர்ஸ் தீம். ஸோ இந்த ஆக்சுவலாக ஒரு மூவியை தான் இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு மூவியில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கல்ச்சர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், சொசைட்டி எப்படி இருக்குன்னு சொல்லலாம், பொலிட்டிக்கல் இஷ்யூவை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூவிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டகரியில் இருக்குது.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இட் ப்ரொவைட்ஸ் பவர்ஃபுல் பிளாட்ஃபார்ம் ஃபார் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் அ கிரியேட்டிவிட்டி ஐடியா அண்ட் பெர்ஸ்பெக்டிவ். இதெல்லாமே ஒரு மூவி வந்து பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து என்ன சொன்னாங்க, இந்தியன் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் தேர்ட் பார்ட் அவங்க கேட்ட கொஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. கன்க்ளூஷன். சுப்ரீம் கோர்ட் இன் ராமேஷ் தாப்பர் vs Union of India case stated that Article 19 is a foundation of other rights so safeguarding it is a very important. It is a fundamental duty of every citizen to promote humanism, brotherhood among the various communities. அவ்வளோதான், இதுதான் கன்க்ளூஷன். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஹேட் ஸ்பீச்னா என்னன்னு சொல்லியாச்சு. மூவிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் டிஃபர் ஆகுது அப்படின்னையும் நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஏன்னா அது வந்து இட்ஸ் அ மிரர் ஆஃப் அ சொசைட்டி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவங்க கல்ச்சர் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில அட்வான்டேஜஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். கன்க்ளூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 19 வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் அதர் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து ரமேஷ் தாப்பர் vs யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் சொல்லியிருக்காங்க. நமக்கு மேக்ஸிமம் நமக்கு அதிகமாக அந்த என்ன சொன்னது அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து பார்த்தோன்னா கேஷோட பாரதி கேஸ் தான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஸ். ரமேஷ் தாப்பர் vs யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் வந்து ஆர்டிகல் 19 வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் தி அதர் ரைட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஃபவுண்டேஷன் ஆஃப் தி அதர் ரைட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன். ஸோ கொஷின் பார்த்தாச்சு. ஸோ ரிவைஸ் பண்ணுறது ஒன்றும் கிடையாது. ஆர்டிகல் 19 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஹேட் ஸ்பீச்னா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கன்க்ளூட் பண்ணியிருப்போம். மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவு ஸ்டாண்ட் இருக்குன்றதை ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எதுவும் கன்க்ளூட் பண்ணியிருப்போம். அவ்வளோதான். இது எல்லாமே ஜஸ்ட்டு மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ். இதில் இருக்கிறத வந்து 50 to 60% வந்து நம்ம வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணாலே கண்டிப்பாக பர்ஃபெக்ட் ஆன்சர் வந்துடும். தேங்க்யூ.